நீலகிரியில் இ-பாஸ் முறைக்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் மே 5ஆம் தேதி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் 42வது வணிகர் தினம் வணிகர் அதிகார பிரகடன மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான அரங்கம் அமைக்கும் பணிக்கான பந்தல்கால் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் அதனை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருப்பதாக கூறினார். மேலும் இ-பாஸ் முறைக்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிலுவையில் உள்ளதை அனைத்தும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே மாநில மாநாட்டு வருகை தந்த பொழுது முழுமையாக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 தினத்துக்கு முன்பாக நீலகிரி மாவட்டம் இ-பாஸ் முறை 6000 வாகனம் மட்டுமே செல்ல வேண்டும் என்று நீதித்துறையால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு கட்டாயமாக எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக முதல் கட்டமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளும் விடுமுறை விட்டு வரலாறிலே 100க்கு 110% அனைத்து கடைகளும் விடுமுறை விட்டிருக்கிறோம். அந்த எதிர்ப்பினுடைய அலையினை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனமுந்து அவருடைய பார்வைக்கு பட்டவுடன் அது தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு உள்ளமாற நன்றி எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.